அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ரயில் வில் ரன் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்படும் அப்படிங்கிறது கேள்வி. எங்கன்னா ஹரியானா மாநிலத்துல ஜிந்த் டு சோனிபத் அப்படிங்கிற இந்த பகுதியில் செல்லவிருக்கிறதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கு. சரியா? அடுத்தது 2024 SCO மீட்டிங் will be held in which country? 2024 SCO கூட்டம் எந்த நாட்டில் நடைபெறும்? ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், அது இந்தியாவும் ஒரு உறுப்பினராக இருக்கும் நம்ம. ஸோ இந்த வருஷம் மீட்டிங் எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல நடக்க போகுது. ஸோ இதுல இந்தியா கலந்துக்குமா கலந்துக்காதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. நேற்று என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கா, நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, ஃபட்டா மிசைல்ஸ் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஃபட்டா ஏவுகணைகள் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபட்டா ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒளியை விட 15 மடங்கு வேகமாக செல்லக்கூடியது. 15 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னா ஈரானுக்கு சொந்தமானது தான் இந்த ஃபட்டா மிசைல்ஸ். சமீபத்தில் ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஏவுகணைகளை லான்ச் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த ஏவுகணைகள் எல்லாமே இந்த ரக ஏவுகணைகளாக தான் இருந்துச்சு. சரியா? அடுத்தது, who will be presented with கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது? ஸோ இந்த வித்தகர் விருது யாருக்கு வழங்கப்பட போகுது, வழங்கி இருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வி. சரியா? ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாடகி சுசீலா அவர்களுக்கும் கவிஞர் மேத்தா அவர்களுக்கும் தான் இந்த வருஷத்துக்கான இந்த வித்தகர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு தமிழக அரசாங்கத்தால். சரியா? லாஸ்டா, தமிழ்நாடு அப்சர்வ்ஸ் பெனவலன்ஸ் டே இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு தனிப்பெருங்கருணை தினத்தினை என்று அனுசரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனிப்பெருங்கருணை தினம் பேர்லேயே தெரியுது, வள்ளலாருடைய ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வள்ளலாருடைய பிறந்த நாளான அக்டோபர் 5 தான் பெனவலன்ஸ் டே, அதாவது தனிப்பெருங்கருணை தினமாக தமிழகத்தில் அனுசரிக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.